அடுத்து என்ன பண்ண போற சித்தப்பா? அடுத்து என்ன நீங்க இருக்கீங்க? காலேஜில் சேர்ந்துக்கிறேன் சித்தப்பா, அமெரிக்கன் காலேஜ் சேர்ந்துக்கிறேன், எல்லாம் தியாகராஜ காலேஜ் சேர்ந்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பசுமலர் மியூசிக் காலேஜ் சேர்த்து கொடுங்க சித்தப்பா, நான் படிச்சு பொழைச்சுக்குவேன். அவர் சொல்றாரு, இப்ப கால் லஞ்ச் என்ன பண்ணுவேன்? கால் லஞ்ச் நான் ப்ரேயர் பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவேன்? பைபிள் படிப்பேன். என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? ஆண்டவரே நீங்க என்னோட எதிர்காலம், நீங்க வாழ்க்கையை உயர்த்துவீங்க. வேற பைபிள் என்ன படிப்ப? பைபிள் சித்தப்பா என்ன படிப்பேன்? அவரு ஹிந்து என்கிட்ட கேட்டாரு. கேட்கும் போது இது என்ன படிப்போம்? இல்ல பைபிள் சங்கீதம் 3 இருக்கு, அதுல அவரை கேடகம், அவரை மகிமை, அவரோட தலையை உயர்த்துவேன்னு சொல்ற வார்த்தை. தம்பி, உன்னையும் உன் தம்பியும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா என் பிள்ளைகளை யாரு பாக்குறது? இருந்தா ஒரு 250 ரூபா காசை வச்சுக்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்மி செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கான். நீ போயிட்டு காலையில முழங்கால் போட்டு என்னென்னத்தையோ பண்ற, கையை தூக்குற, என்ன பண்றப்பா, உன் ஜோலி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொல்லி சித்தப்பா, ஆர்மி செலக்ஷன் போய் ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஆர்மிக்குள்ள போகணும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு தகுதி இல்ல, எந்த ஒரு நாலேஜ் இல்ல, நான் ரன்னிங் ரேஸ் ஓடினது கிடையாது, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, நான் எப்படி சித்தப்பா நான் போவேன்? உன் ஜோலி நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு 250 ரூபாய் காசு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. சாதாரண 2 ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன பைபிள் உள்ள வச்சுட்டு நேரா வெளியில வரேன். ஆண்டவரே உங்களை நம்பி வர்றேன். என்ன சொன்னேன்? உங்களை நம்பி வர்றேன்ப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தேனியில போய் பாக்குறேன். தேனியில கோயம்புத்தூர் பஸ் அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டேன். சீட் எல்லாம் ஃபுல் ஆகிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் கொண்டு வந்த பேக்க அப்படியே பக்கத்துல வைக்கிறேன். சொல்றாங்க, இந்த பேக் எடுத்து கீழே போயிடா, ஆள் உட்காரணும். இல்ல இல்ல இல்லன்னா எங்க அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. என்ன சொன்னேன்? எங்க அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. தேனியில இருந்து வண்டி பரப்பிட்டு போகுது. அந்த பேக் எடுத்து கீழே வைக்கிறேன். வச்சுட்டு, ஆண்டவரே என்னை பெத்த அப்பா என் கூட வரல, என் பெத்த அம்மா என் கூட வரல, என்ன வளர்க்குறேன்னு சொன்ன சித்தப்பா என் கூட வரல, இந்த சீட் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும், நான் ஜெயிச்சிருவேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும், என்னுடைய காரியம் ஜெயமாய் முடியும். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடித்த அதே இயேசு என் கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. எங்க இறங்கியாச்சு தம்பி? கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. கோயம்புத்தூர்ல பார்த்தா கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் பெரிய போர்டு. உள்ள எட்டி பாக்குறேன், 3300 பேரு. எத்தனை பேர் சகோதரி? 3300 பேரு. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறேன், அண்ணா என்ன இவ்வளவு கூட்டம்? அவர் சொல்றாரு, அப்பா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வர இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிக் காம்படிஷன் உள்ள 3300 பேருமா, அதுல வெறும் 189 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. நெபத் கேட்டாரு, டேய் இந்த ஆளை பார்க்க நான் எலும்பு தோலுமா இருக்கியடா, நீ என்னடா உனக்கு எத்தனை செலக்ஷன்? அவட்ட சொன்ன, எனக்கு முதல் செலக்ஷன். உள்ள போயாச்சு. உள்ள பார்த்தா எல்லாரும் அழகா ஸ்போர்ட்ஸ் டி-ஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ட்ரவுசர், ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு பயங்கரமா வார்ம் அப் ஆகி வந்திருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்ல. சாதாரண 55 ரூபா பேட்டா செருப்பு. என்னோட சைஸ் 36, எங்க சித்தப்பாவோட சைஸ் 42. ஒரு அரக்கை சட்டை போட்டிருக்கேன், காரச்சேவுக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு பெல்ட்ஸ் பேண்ட். என்ன பேண்ட்? பெல்ட்ஸ் பேண்ட். 2003ல இப்படி இருக்கும், கீழே அப்படி விரிஞ்சிருக்கும். அதுனா இருக்கு. கருப்பு பேண்ட் போட்டுருக்கு. அந்த கருப்பு பேண்ட் தான் 2 வாரம் 3 வாரம் போட்டுக்குவேன். அப்படியே பக்கத்துல நிக்கிறேன். அந்த இடத்துல ஓரத்துல அப்படியே உட்கார்ந்து, ஏண்ட வருஷம் இயேசு சுவாமி, இந்த கிரவுண்டுக்குள்ள என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க என் கூட இருந்து நீங்க என்ன வழி நடத்த போறீங்க. இந்த கிரவுண்ட நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கிரவுண்ட்ல நான் டிராவல் பண்ண போறேன், நீங்க என் கூட இருங்க. ஆமென். அம்மா எனக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியாதுமா. அப்போ மழலையும் மாதிரிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா அவரை நம்பி நம்ம லொடலொடன் பேசினாலும் அதுலயும் அவர் பிரியமா இருக்கிறாரு. ஆமென். அடுக்கு மொழியில ஜெபம் பண்ணணும்னு கிடையாது, அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. ஆனா உண்மை உத்தமமா, இயேசு சுவாமி நான் உங்களை சார்ந்திருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கிற ஒரு வார்த்தை அவரை நம்பி சொன்னா அவர் தீவிரமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஆமென். ஆர்மி செலக்ஷன் போகணும்னாலே ரன்னிங் ரேஸ் ஓடணும். என்ன பண்ணணும் தம்பி? ரன்னிங் ரேஸ் ஓடணும். இங்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, பெரிய கூட்டம் நிக்குது, நடுவில் அப்படியே நிக்கிறேன். நான் பாக்குறேன், அவன் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான், ஷூ போட்டிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அண்ணா 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 இப்ப என்ன பண்ணணும்?
கிரவுண்ட்ல போயிட்டு என்ன கேக்குறேன், என்ன பண்ணணும் கேக்குதுங்களா? என்ன கேக்குறேன், என்ன கேட்டேன், என்ன பண்ணணும்? அவர் என்னைய பார்த்துட்டு, என்னடா இந்த கிரவுண்ட்ல வந்து ஆர்மி செலக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, இது உனக்கு எத்தனாவது செலக்ஷன்? நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு முதல் செலக்ஷன். ஒரு நக்கலா சொன்னாரு, டேய் ஆர்மில 7 செலக்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், இது என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல நான் ஃபெயில் ஆயிட்டேனா என் வாழ்க்கையில் இனி ஆர்மி ட்ரெஸ் போட்டு என்னுடைய கனவு, என்னோட லட்சியம், என்னோட கொள்கை எப்படியாவது ஆர்மிக்குள்ள போகணும் தான். 7 செலக்ஷன் அட்டெண்ட் பண்ணேன், இது என்னோட லாஸ்ட் செலக்ஷன். காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்கு நீங்க ஊர்ல இருக்கிற கிரவுண்ட்ல ஓடுனேன், பிராக்டிஸ் பண்ணேன். என்னாலேயே பாஸ் ஆகி முடியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியடா, என்னடா பண்ண போற? இல்ல என்னன்னு மட்டும் சொல்லுங்க, என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சரி நீ கேட்கிற, நான் சொல்றேன். இந்த இருக்காங்கள 3 பேர் மிலிட்டரி ஆபீசர் நிக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் வாயில விசில் வச்சு ஊதுவாரு. ஊதுனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க மிலிட்டரி ஆபீசர் கையில ஒரு கொடி வச்சிருப்பாரு, சிகப்பு கலர் கொடி. அந்த கொடி எப்படி ஆட்டுவாரு. ஆட்டுனதுக்கு 3வது மிலிட்டரி ஆபீசர் ரெடி கோ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பெரிய கிரவுண்ட்ல இவங்க எல்லாம் ஓடுவாங்க. இவங்க கூடயே நீயும் ஓடிரு. 1 2 3 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நீ இதே இடத்துல வந்து நின்னா நீ பாஸ் சொல்லிட்டு என்னை பார்த்து நக்கலை கேட்டாரு, பாஸ் ஆயிருவியா? நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் பாஸ் ஆயிருவேனான்னு தெரியலன்னு. ஆமென். கண்ணை மூடுனேன். ஆண்டவரே, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். இந்த இடத்துல உங்க மகிமை வெளிப்பட போகுது. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணு மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஜபத்துல அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு என்ன கடுப்பு வந்துச்சுன்னு தெரியல. விசில் அடிச்சிட்டாரு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையின் பயணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நின்னுகிட்டே இருக்கேன். மிலிட்டரி ஆபீசர் கேக்குறாரு, ஏ மதராசி, ஏ தம்பி, கடை क्या देख रहा है? நின்னுகிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? नीचे देखेगा तो पास नहीं होगा भाई, ऊपर देखने से पास नहीं होगा, नीचे झुक के जाओ. என்ன சொல்றானா, ஐயா நீ என்னடா அது கையை இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி மேல பாத்துக்கிட்டு இருக்க? தம்பி, விட்டத்தை பார்த்தா பாஸ் ஆக முடியாதுப்பா, தரைய பார்த்து ஓடுனா தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பாஸ் ஆக முடியும் சொன்னாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு ரகசியம் தெரியல. ஐயா, நான் மேல் நோக்கி என் தேவனை பார்க்கும் பொழுது கீழில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆட்டோமேட்டிக்கா செய்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிக்க முடியுமா இல்ல ஓடணும்? நீ சொல்லு. நிக்கணுமா ஓடணும்? விசில் அடிச்சாரு. நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணணும் சகோதரி? நிக்கணுமா? ஓடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நானும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஓடுறேன். எப்படி? ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமா இருக்குன்ற நம்பிக்கை உள்ள இருந்துச்சு. அவர் மேல நம்பிக்கையா இருந்துச்சு. ஆமென். ஓட ஸ்டார்ட் பண்ண ஓட. ஹல்லேலூயா. ஆமென். சதீஷ் தூக்குங்க, ஸ்டேஜ்ல உட்கார வைங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க. லேஷே லஹதுன பௌரதன. ஆமென். ரன்னிங் ரேஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓடும்போது ஸ்தோத்திரம் உள்ள ஸ்தோத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்ல ஒவ்வொருத்தவங்களையா கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அண்ணே காதுல சொன்னது உள்ள ஓடுது. அப்பா, நீ 4 ரவுண்ட் ஓடுனா தான் நீ பாஸ் ஆக முடியும். ஆனா என்னால 1/2 ரவுண்ட் கூட தாண்ட முடியல. நெஞ்சு அப்படியே அடைக்குது. நின்றலாமா? பேசாம நின்றலாமா? எதுக்கு ஓடிக்கிட்டு நின்றலாமா? அப்ப உள்ள ஒரு வசனம் உள்ள டப்புன்னு விழுகுது. ஐயா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களப்பா. என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொன்னமா. ஐயா, 2003 கோயம்புத்தூர்ல நேரு ஸ்டேடியத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் உங்க எல்லாருக்கும் என்னைய விட மேலான அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. 1/2 ரவுண்ட் கூட தாண்ட முடியல. என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொன்னேன். பின்னாடி இருந்து
தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங். முதல் ரவுண்ட் ஓடுறேன், ரெண்டாவது ஓடுறேன், மூணாவது ஓடுறேன், எப்படி ஓடுறேன்னு தெரியல. ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சேன், ஐயா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னீங்களப்பா. எனக்கு பலன் இல்ல, என் வாழ்க்கையை ஜெயிக்க எனக்கு பலன் இல்ல, உங்க பலனை எனக்குள்ள கொடுக்கும் பொழுது நான் ஜெயிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். 3 ரவுண்ட் ஓடுறேன். 7 செலக்ஷன் அட்டன் பண்ணேன். காலையில, மத்தியானம், சாயங்காலம் 3 வேளை மாங்குன்னு பிராக்டிஸ் பண்ணேன். காடல சுண்ட கடலாம் வச்சு சாப்பிட்டேன்னு சொன்னவரு 3ஆம் ரவுண்ட்ல நாக்கு தொங்க போட்டு நிக்கிறாரு. அவரை கிராஸ் பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து கேட்கிறாரு, டேய் ஓட தெரியாதுன்னு சொன்னீங்கடா, என்னடா குதிரை மாதிரி ஓடுற? அண்ணே நான் ஓடலனே, ஜெயிக்க வைக்கிற ஒரு இயேசு என் கூட டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காருன்னு 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நிக்கிறேன். ஒரு மிலிட்டரி ஆபீசர் அப்படி ஜஸ்ட்ல பாஸ் சீல் குத்துறாரு. இங்க ஸ்டார்ட் பண்ண 1/2 ரவுண்ட் தாண்ட முடியல. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் ஒரு வசனத்தை பிடிச்சப்பா. 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு இங்க நிக்கிறான்.